டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் வந்து சைக்கிளை வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னா போய் அவனை அடிக்கிறானா, அவன் கோவக்காரா இருப்பாரா, இல்லை வந்து மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிறழ்வு ஏற்பட்டிருக்குமா, சம்திங்லாம் சொன்னீங்க. இப்போது செக்ஷுவலான விஷயங்களை இது பழகும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து செக்ஷுவல் தாட்ஸ் இவருக்கு அதிகமாக இருக்குது, இவர் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெண்ணாலேயோ இல்லை ஒரு ஆணாலேயோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்லை, கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து பண விஷயங்களில் வந்து தப்பாக இருக்கும். இன்னொருத்தரை ஏமாற்றிட்டு நம்மக்கிட்ட அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை நம்மக்கிட்ட வாங்கிட்டு தராமல். அது மாதிரி கொஞ்ச நாள் பழகும்போது அவங்களுக்குள்ள பல்வேறு குணங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து அவங்க பாலியல் ரீதியாக என்ன மோட்டிவாக இருக்கிறாங்கன்றது நமக்கு ஹிண்ட்டு தெரியும். நம்ம கொஞ்சம் கண்களை வெளித்து பார்க்கணும். திருமணத்திற்கு முன்புங்க கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்க்கணும். திருமணம் ஆன பிறகு கொஞ்சம் பாதி கண்ணை மூடிக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகணும். நம்ம ரிவர்ஸாக பண்ணுவோம். கல்யாணத்துக்கு முன்னால் பாதி கண்ணை மூடிக்கிட்டு வல்லவர் நல்லவர்னு சொல்லி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. திருமணத்திற்கு அப்புறம் கண்ணை நல்லா திறந்துக்கிட்டு அவர் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு பூத கண்ணாடி கூட வச்சுப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு அவர் டவலை ஈர டவலை அங்கே போடுறாரு, ஒழுங்காக எதையும் வைக்க மாட்டேன்றாரு அப்படின்னு வரிசையாக அவங்க திருமண வாழ்க்கையை அடுக்கிக்கிட்டு இருப்பாங்க எல்லா தவறுகளையும். இதை தவிர பல்வேறு விஷயமா அவங்களுடைய ஆபாச நடவடிக்கைகள், போனோகிராஃபி பார்க்குறவர், போனோகிராஃபிக்கு அடிக்ட்டு, அதே மாதிரி போதை பழக்க வழக்கங்கள்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும்.